நண்பர்களே, ஜாக்டோ ஜியோ நடத்துற போராட்டம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி இன்னையோட 4வது நாள் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா இந்த போராட்டம் ஏதோ திடீர்னு 3 நாள் நடந்த போராட்டம் கிடையாது. 2 மாசத்துக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியும் பல கட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த குறிப்பான போராட்டம் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்ப ஹைகோர்ட் தலையிட்டு சில உத்தரவாதம் கொடுத்து அரசாங்கம் தலையிடும், நீங்க அதை போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த போராட்டம் விலகிக் கொள்ளப்பட்டது. ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவாதம் நம்பி போனாங்க. ஆனா 2 மாசம் கடந்தும் அந்த உத்தரவாதங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வராததால திரும்ப போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. 2 மாசம் முன்னாடியே போராட்டம் தொடங்கும் போதே மக்கள் அதிகாரம் சார்பா இந்த போராட்டத்தை ஆதரிச்சு சுவரொட்டிகள்லாம் ஒட்டப்பட்டது, ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனா இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா போராட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதை பத்திரிகைகள், அரசு, ஹைகோர்ட் எல்லாமே வேற மாதிரி திசை திருப்புற வகையில இது மக்களுக்கு எதிரான, அரசுக்கு எதிரான, இல்லாட்டி ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மை, சம்பள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையோட அணுகிற மாதிரி தெரியுது. அதனால இதை பற்றி ஒரு பார்வையை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நாங்க வெளியிடுறோம். ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா இப்ப 24ஆம் தேதிக்குள்ள அரசு ஊழியர்கள் வேலைக்கு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது மாதிரிலாம் பல உத்தரவுகள் பல போராட்டங்கள்ல போடப்பட்டிருக்கு. டெஸ்மா, எஸ்மா போன்ற கருப்பு சட்டங்கள்லாம் பிரயோகிக்கப்பட்டு கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதே அரசு ஊழியர் ஆசிரியர்கள்லாம் இறந்து போயிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது எப்படி ஹைகோர்ட் ஒரு உத்தரவு நம்ம பார்க்கணும்னா, அவங்க ஏசி வீட்டுல இருந்துன்னு ஏசி கார்ல போய் மறுபடியும் ஏசி கோர்ட்ல திரும்பவும் ஏசி கார், ஏசி வீடு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்துற கண்ணதனவான்கள் அவங்க இது எல்லாமே மக்கள் வரி பணத்துல தான் அவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க இப்ப இந்த பிரச்சனையில என்ன நடக்குது, அதன் உள்ள என்ன பிரச்சனைகள், என்ன கோரிக்கைகள் அப்படிங்கறதெல்லாம் கவலைப்படாம இப்படி ஒரு மிரட்டுற துணியில உத்தரவு இதெல்லாம் சரியானது கிடையாது. அதனால நாம அதை கணக்குல எடுத்துக்க தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். போராட்டத்தை தொடரணும் ஜாக்டோ ஜியோ அப்படிங்கறத வலியுறுத்துறோம். இதுக்கு முன்னாடி இதே ஹைகோர்ட் உத்தரவுகள் பாத்தீங்கன்னா பல உத்தரவுகள் காத்துல பறக்க விடப்பட்டிருக்கு. காவிரி பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி அங்கன்வாடி ஊழியர்கள் பிரச்சனையா இருக்கலாம், ஒப்பந்த ஊழியர்கள் பிரச்சனையா இருக்கலாம். நிறைய உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இந்த அரசாங்கத்தாலே பல முறை காத்தில் விடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் ஹைகோர்ட் அப்படி நடைமுறைப்படுத்தலையேன்றதுக்காக எங்கேயுமே அவங்க அதுக்கு அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுத்தாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அது இல்லாம இது நாட்டின் நலன், மக்கள் நலன் அப்படின்னு கருதி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த போராட்டத்தை தொடரணும், அதான் சரின்னு நினைக்கணும். இந்த 12 அம்ச கோரிக்கைகளை வச்சுதான் ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்துறாங்க. அதுல குறிப்பான மிக முக்கியமான கோரிக்கைகள் அப்படிங்கிற கோரிக்கைகள் சில நம்ம பார்க்கலாம். அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறது வசதியா இருக்கும். குறிப்பா இடைநிலை ஆசிரியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாமே எப்படி பாக்குறாங்கன்னா, ரொம்ப சம்பள பிரச்சனை, அதுக்காக நடத்தல உட்காந்து மக்களை பிரஷர் பண்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, பாடம் நடத்த மாட்டாங்க, தேர்வு பிரச்சனை, தேர்வு சமயத்துல பண்றாங்க அப்படின்னு பீதி ஊட்ட முயற்சி பண்றாங்க, குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்வித்துறையே நாசமா போயிட்டு இருக்கு. தமிழக பள்ளிக்கூடங்கள் நிறைய தலைமை ஆசிரியர்கள் இல்லாம நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்காங்க. கல்லூரிகள்ல நிறைய கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் பிரின்சிபல் கிடையாது, நிறைய பேராசிரியர்கள் கிடையாது. கெஸ்ட் லெக்சரரை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைவான சம்பளத்தை கெஸ்ட் லெக்சரரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதை பத்தி எல்லாம் கவலையப்படாம இதோட மையமான பிரச்சனை பத்தி பேசாம சம்பள பிரச்சனை ரொம்ப சுருக்கிறது தப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இது கல்வி என்பது மிக முக்கியமான இந்த சமூகத்தின் அடிப்படை பிரச்சனைகள்ல ஒண்ணு. தமிழகம் கல்வியில முன்னேறி இருக்கு, சமூக காரணங்கள்ல முன்னேறி இருக்கு, சமூக நிலைமைகள்ல முன்னேறி இருக்கு. மற்ற வட மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகம் முன்னணியில் இருக்கு அப்படின்னா அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள் தான் மிக முக்கியமான காரணம். அப்போ அந்த நியாயத்தை எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாமளும் அப்படி புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க கல்லூரிகள் பாத்தீங்கன்னா, அரசு கல்லூரிகள் தமிழகத்துல குறைவுதான். தனியார் கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகளா இருக்கட்டும், அல்லது அரசு கலை கல்லூரிகள் அல்லது தனியார் கலை கல்லூரிகளா இருக்கட்டும் மிக அதிகம். இப்ப கல்லூரிகள் விஷயத்துல கிட்டத்தட்ட தனியார் மயம் கோல் வச்சிருச்சு. ஆனா பள்ளிக்கூட விஷயத்துல தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும், ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களோட பன்மடங்கு இருக்கு. கீழே இருந்து ஆரம்பிச்சு ஆரம்ப நிலை பள்ளிக்கூடங்கள், நடுநிலை பள்ளிக்கூடங்கள், உயர் பள்ளிக்கூடங்கள், மேல்நிலை பள்ளிக்கூடங்கள் சொல்லிட்டு பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அரசு பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கு. அப்போ இந்த கட்டமைப்பை நொறுக்கிறது, இந்த கட்டமைப்பை செயலிழந்து போக வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அரசின் திட்டம். இதுதான் காட்டோ பக்கத்தின் சாராம்சம். அப்போ இதுக்குள்ள வராம பள்ளிக்கூடங்கள், கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட என்ன யோசிச்சு பாருங்க. 4000 இருந்து 8000 பள்ளிக்கூடங்கள் மூட போறேன்னு சொல்றாங்க. இது ஆரம்பம். அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டா என்ன ஆகும்? அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க யாரு யோசிச்சு பாருங்க. விவசாயிகள் வீட்டு பிள்ளைங்க, கூலி தொழிலாளர்கள் வீட்டு பிள்ளைங்க, நிலமற்ற விவசாயிகள் வீட்டு பிள்ளைங்க,
மலைவாழ் பழங்குடியினர் வீட்டு குழந்தைங்க, இவங்க தானே கல்வி இழப்பாங்க. இவங்க தானே இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள் உருவாகி இந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கலெக்டர்கள், தாசில்தார்கள் எல்லா பொறுப்புகளுக்கும் வந்து யார் வீட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க? இந்த அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள் இருந்ததால்தான் இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பழங்குடியினர் வீட்டு பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க, படிச்சுதான் வந்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த கட்டுமானத்தை வந்து சிதைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? ஜாக்டோ வந்து இந்த விஷயத்தை முன்னிறுத்துறாங்கன்றதை நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும்னு நாங்க கேட்கிறோம். ஏன்னா பள்ளிக்கூட ஏதோ சம்பளம் ரொம்ப சுருக்கிடாதீங்க இந்த பிரச்சனைய. இன்னொன்னு, கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களை வந்து மூட போறோம்னு அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம். சத்துணவு மையங்களை மூடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான குழந்தைங்க, இல்ல கோடிக்கணக்கான குழந்தைங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாராலையும் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து எல்கேஜி யூகேஜி சேர்த்துட முடியுமா? அந்த கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளைங்க போவாங்க அங்கன்வாடி விட்டா? அவங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இருக்கிற கோடிக்கணக்கான குழந்தைகள் அங்கன்வாடி மையங்கள்ல தான் பசியாடுறாங்க, அங்கதான் அவங்க படிக்கிறாங்க, அங்கதான் அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. அப்ப அதை இழுத்து மூட போறோம், அதை அடிச்சு நொறுக்க போறோம், அவங்க அந்த ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப போறோம், அந்த பிள்ளைகளுக்கான இடத்த அவங்க தான் தேடிக்கணும், இல்லாட்டி தனியார் நோக்கி போ, தனியார் பள்ளிக்கூடங்களை நோக்கி போ, லட்சக்கணக்கில் பணம் கட்டு, இல்ல படிக்காத, இல்ல வாழாத அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை நோக்கி இது போகுது. இது வந்து காமராஜர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் அதை வந்து விரிவுபடுத்தினாங்க. அந்த திட்டங்களை வந்து விரிவுபடுத்தி அதை அடுத்த நோக்கி போக வச்சாங்க. அதாவது அவங்களோட அரசியலுக்குள்ள நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு திட்டம் அப்படிங்கறத விரிவுபடுத்திருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை ஒப்பிட்டுங்க, குறிப்பா குழந்தைகள் முன்னேற்றத்துல, குழந்தைகள் நோய் தாக்குதல்ல மற்ற வட மாநிலங்கள் ஒப்பிடும்போது தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய மாநிலம் தான் இந்த விஷயத்துல. அதுக்கு இந்த அங்கன்வாடி கட்டுமானங்கிறது மிக மிக முக்கியமான கட்டுமானம். அப்ப அதை காலி பண்றது, இதை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு புது மனு தர்மம், புதிய வகை மனு தர்மம் தான் நாங்க சொல்ல வரோம் இந்த விஷயத்த. ஏன்னா யார் பாதிக்கப்பட போறா? அதேதான், திரும்ப யார் பாதிக்கப்பட்டா, யார் படிக்க விடாம தடுக்கப்பட்டா, எந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் எப்படி பன்னெடுங்காலமாக பல்லாயிரக்கணக்கான வருஷமா கல்வி இல்லாம பாதிக்கப்பட்டாங்களோ, அதே வீட்டு குழந்தைங்க, அதே வீட்டு பிள்ளைங்க தான் இப்ப பால்வாடி இல்லாம அது திரும்பவும் தொடங்கப்படுது. இது ஒரு புதிய வகை மனு தர்மம். இந்த புதிய வகை மனு தர்மத்தை தொடங்கி வச்சு நடத்துறது மோடி. அதனுடைய ஒரு ஏவலாளியா இங்க வந்து அதனுடைய அடிமை எடப்பாடி அரசாங்கம் வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ஜாக்டோ ஜியோ போடுறத கணக்கில் எடுத்துக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கறத அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த அப்படி பார்க்கணும். ஏன்னா ரேஷன் கடைகளை நம்பி பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க. அது மாதிரி வந்து அங்கன்வாடிகள் நம்பியும் கோடிக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அதை நம்ம சீரியஸா பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓய்வூதியம். ஓய்வூதியம் புதிய ஓய்வூதியத்தை வந்து நிராகரிக்கிறாங்கன்னா அது வந்து பழைய ஓய்வூதியத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறதும் அதை விட முக்கியமான விஷயம். இப்ப தொழிலாளர்கள் வந்து தொழிற்சாலைகள்ல என்ன பண்றாங்க, அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து போங்கன்றுவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து எந்த தொழிலாளிக்கும் ஓய்வூதியம் கிடையாது. அந்த மாதிரி தொழிற்சாலைகளை வேலை செய்யற தொழிலாளர்கள் மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை வந்து அரசாங்கம் மாத்த பாக்குறாங்க. இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. ஏன்னா இவ்வளவு காலம் வந்து தன்னுடைய அது குறைந்தபட்சமோ அதிகபட்சமோ சம்பளத்துல தன் குடும்ப பிள்ளைகளை காப்பாத்தி அவங்க படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு கடைசி காலத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு, அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமான பாதுகாப்பு தான் பென்ஷன் அப்படிங்கிறது. அப்ப அந்த பாதுகாப்பு தான் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு. அதை வந்து இல்லாம ஆக்குறது அப்படிங்கிறது எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய, மிகப்பெரிய ஒரு சிக்கலை, மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனை ஏற்படுத்தப்படுற விஷயம். அது இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் அரசு ஊழியர் பொருந்தும், நாளைக்கு அரசு ஊழியரா ஆசிரியரா மாற போகணும் கனவோட படிக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும். அதனால அதை வந்து இதை வந்து ரொம்ப குறைச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது மாதிரி வந்து இப்போ இப்படி இருக்கு, மக்கள் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நான் சொல்றேன் இந்த விஷயத்தெல்லாம் இல்லைங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அவங்க என்ன அப்படி வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, நீங்க வந்து அவங்களை வரிஞ்சு கட்டிட்டு இப்படிலாம் வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது. ஏன்னா ஒரு விஓ ஆபீஸ் போனா அந்த விஓ வந்து லஞ்சம் வாங்காம இருக்காரா, லஞ்சம் வாங்காம கைது போடுறாரா, இல்ல ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் ப்ராப்பரா வந்து பாடம் நடத்துறாங்களா, இல்ல அரசு ஊழியர்கள் வந்து லஞ்சம் வாங்காம இல்லாட்டி அவங்களுடைய ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்றாங்களா அப்படிலாம் நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது. அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா அந்த முரண்பாடா இதுல வந்து சேர்க்காதீங்க இந்த விஷயத்த. அது வந்து ஒரு முரண்பாடு தான். அவங்க வந்து அந்த தவறுகளுக்கு எதிராக நம்ம போராடணும், அந்த தவறை வந்து அங்கேயே கண்டிக்கணும், அந்த தவறுகளுக்கு எதிராக போராடணும்ன்றது எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அந்த முரண்பாட்டை இதுல கொண்டாந்து சேர்க்க வேணாம். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இது வந்து அரசையே நிர்மூலமாக்குற பிரச்சனை, ஒரு மக்கள் நல அரசையே இல்லாமல் ஆக்குகிற ஒரு பிரச்சனை இது. அப்ப அந்த பிரச்சனையில இந்த விஷயங்கள் இந்த பிரச்சனையில இந்த விஷயம் இப்ப நம்முடைய பள்ளி, நம்முடைய அங்கன்வாடி, நம்முடைய கல்லூரி, நம்முடைய அரசு அலுவலகங்கள் இதுதான் வந்து காணாம போகுது எதிர்காலத்துல. ஏன்னா
4 பேர் இல்லாட்டி 40 பேர் தப்பு பண்றாங்கன்றதுக்காக இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து காலி பண்றதுக்கான முயற்சியில மக்கள் வந்து கம்முன்னு இருக்கிறது, வேடிக்கை பார்க்கறதுலாம் சரியானது கிடையாது. அவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் முரண்பாட நம்ம தனியா பேசி தீர்த்துக்கலாம். ஆனா நம்முடைய அடிப்படையே காணாம போகுது. இதுல வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு நாங்க மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தது குறிப்பா இந்த ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள் இல்ல பங்கேற்றவங்க பங்கேற்காதவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஒரு அறைகோவல் விடுறோம். இதன் மூலமா என்னன்னா, இப்ப நீங்க வந்து போராடுறீங்க, போராட்டம் நடத்துறீங்க, இது பண்றீங்க, மக்கள் வந்து ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க, அதெல்லாம் கண்டுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க மக்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க வந்து தீவிரமா வந்து பரிசீலிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு நடைமுறைப்படுத்துகிற எல்லா திட்டங்களுக்கும் நேரடியா நீங்க தான் இருக்கிறீங்க. அரசு வந்து கார்பரேட் கம்பெனிகளோட கொள்ளையை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்கன்னா அந்த திட்டங்களுக்கு அரசு ஊழியர்கள் தான், நீங்க தான் வந்து பக்கபலமா இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட் இருக்குன்னா, ஸ்டெர்லைட் வந்து அங்க நடக்கிற துப்பாக்கி சூட்டுல ஒரு தாசில்தார் வந்து துப்பாக்கி சூட்டு உத்தரவிட்டாருன்னா எந்த தாசில்தார் எந்த அரசு ஊழியர் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க தான் வந்து நேரடியா இருக்கிறீங்க. அது மாதிரி வந்து இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருது, கிராமங்களை கணக்கில் எடுக்கணும், நீங்க தான் கணக்கில் எடுத்து கொடுக்குறீங்க எல்லாத்தையுமே. அப்போ இந்த இப்ப கூடங்குளம் வருது, இது மாதிரி நாசகார திட்டங்கள் ஆரம்பிச்சு காவிரி நீர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல இப்ப கஜா புயல் வந்துச்சு, பேரழிவு பாதிக்கப்பட்டுச்சு, மின் ஊழியர்கள் ஆரம்பிச்சு விஓ எல்லாமே. அப்ப யாரை நோக்கி மக்கள் குறை சொல்றாங்க? எந்த அதிகாரிகள் வந்து பார்க்கலன்னு சொல்றாங்க, எந்த ஊழியர்கள் வந்து பார்க்கலன்னு சொல்றாங்கன்னா உங்களை தான் சொல்றாங்க. அப்ப அரசின் நேரடி பணியாளர்களா, அரசின் நேரடி திட்டங்களுக்கு காவலர்களா நீங்க இருக்கீங்க. அது சரியான யோசிங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஆதரவா இருக்கிறதுக்கு தான் மக்கள் அரசே தவிர, மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு எதிராக செய்யறது மக்களோட அரசு கிடையாது. நீங்க இப்போதைக்கு இருக்கிற அரசமைப்பு முறை அப்படிங்கிறது மக்களுக்கு எதிராக வேலை செய்யறதாதான் அதிகமா இருக்கு. அப்ப அதை நீங்க சீரியஸா பரிசீலிக்கணும். இந்த மக்கள் நல விரோத அரசினுடைய உத்தரவுகளுக்கு ஏன் பணியணும்? மக்கள் நல விரோத அரசுடைய எல்லா மக்களை அழிக்கிற திட்டங்களுக்கு ஏன் நீங்க ஒத்து போகணும்? ஏன் குறிப்பா கார்பரேட் கம்பெனிகளோட திட்டங்களுக்கு நீ ஏன் வந்து வாளா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கேள்வி கேட்கணும். அதை நீங்க வெளியே வந்து சொல்லணும், அம்பலப்படுத்தணும். கல்வி பிரச்சனைகள்ல நடக்கிற விஷயங்களை நீங்க கேள்விக்குள்ளாக்கணும். அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள்ல நடக்கிற விஷயங்கள் நீங்க கேள்விக்குள்ளாக்கணும். மக்கள் உங்க மேல வைக்கிற புகார்கள் இருக்கு இல்லையா, லஞ்சம் வாங்குறாங்க, மக்கள் திட்டங்கள் உதாரணத்துக்கு ரோடு போடுறதுல வந்து கான்ட்ராக்டர்கள் அவங்க கொள்ளடிக்கிறத வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க, ஒரு பக்கம் இவங்களும் வந்து அது சப்போர்ட் பண்றாங்க, அப்படிலாம் இருக்கு இல்லையா, இவங்க தான் அதை வந்து வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்க கராரா தடுத்து நிறுத்துறதுக்கும் அந்த மாதிரியான திட்டங்களால மக்கள் வெறுப்படைகிறதுக்கான காரணமும் ஒன்று இருக்கு. அப்ப அதை தடுத்து நிறுத்துறது, லஞ்சம் இல்லாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்குறது, ஒரு சிறந்த மக்கள் நல அரசு உருவாக்குறதுடைய பொறுப்பு உங்க கையில இருக்குன்றது தான் இங்க வந்து விவாதமா இருக்கு. அதனால அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களா இருக்கிற ஜாக்டோஜியோ இந்த விஷயத்த சீரியஸா பார்க்கணும். இதை நோக்கி நீங்க நகரணும். மிகச்சிறந்த மக்கள் நல அரசு எப்படி அமைக்கிறது அதை நோக்கி நகரணும். இந்த நாசகார அரசுக்கு எதிரான போராட்டங்கிறத ஏதோ உங்களுடைய பிரச்சனை மக்கள் பாக்குறாங்க இல்லையா, அப்படியே நீங்களும் சுருக்கிடக் கூடாது. இந்த அரசின் திட்டங்களை எதிர்த்து நீங்க வந்து போராட முன் வரணும். மக்களுக்கு பக்க பலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த போராட்டங்கள் இந்த பார்வையில இந்த கண்ணோட்டத்துல போனா இந்த போராட்டம் வெற்றி பெறும் அப்படின்னு நாங்க நம்புறோம். வெல்க போராட்டம், உங்களுடைய வீரமிக்க போராட்டம் தொடரட்டும், ஜாக்டோஜியோ போராட்டம் வெல்லட்டும். மாணவர்கள், இளைஞர்கள், தோழமை அமைப்புகள், புரட்சிகர சக்திகள் எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே கைகோர்ப்பாங்க. எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி.